ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 12 மான்ஸ்டர் கேட் ஃபிஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷஸ்லாம் ஹியூஜாக வளரக்கூடிய கேட் ஃபிஷஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்வேரியம் ஹாபியில் இருக்கிறது தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் ரிக்வஸ்ட்டில் கேட்டிருந்தாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 2 எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்து விட்டுட்டேன். ஸோ 12 ஆக்கிட்டேன். ஸோ இந்த மான்ஸ்டர் கேட் ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இனஃப் ஸ்பேஸ் வேணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன் இது. ஸோ மான்ஸ்டர் டேங்க் இல்லாட்டி ஒரு பாண்ட் செட்டப் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த அளவுக்கு இது பெருசாக வளரக்கூடிய மீன். ஸோ அது இல்லாமல் வாங்கிட்டு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் தொட்டியில் வச்சு வளர்த்துடலான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய மீன். ஸோ இது பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்காந்து கொண்டும் நம்மளோட வைல்ட் லைஃப்பில் கொண்டு ரிலீஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா இன்வெசிவ் ஸ்பீசிஸ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் தவிர்த்துருங்க. அந்த மீனை யார்கிட்டயே கொடுக்க பாருங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஒன்ல இருக்கிறது இரிசன்ட் ஷார்க்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ்ஷு, ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு மீன். நிறைய பேர் வந்து இதை வாங்கி வளர்க்குறீங்க. பட் இது எவ்வளோ பெருசாக வளரும்னு தெரியாமல் வாங்கிடுறீங்க. இது வந்து வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்க்குற மீன் கிடையாது, இதை பாண்டில் வச்சு வளர்க்குற மீன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மீனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து 4 ஃபீட்லேயே வளர்ந்துடும். கேப்டிவிட்டிலலாம் வளர்க்கும் போது நீங்கள் வந்து பாண்ட் செட்டப் பண்ணுறீங்கன்னா ஒரு 5 ஃபீட் வரைக்கும் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், நான் ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன் இந்த கேட் ஃபிஷ்ஷை. ஜஸ்ட்டு ஒரு 3 ஃபீட் டேங்க்கில் இந்த கேட் ஃபிஷ்ஷை திரும்ப கூட முடியாமல் அந்தளவுக்கு பெருசாக வளர்ந்து கிடந்தது. ஸோ பார்க்கவே எனக்கு கஷ்டமாகிடுச்சு. ஸோ அதான் தான் சொல்கிறேன், இந்த மாதிரி மீன்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கு. பாண்ட் செட்டப்னா ஓகே. நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ் ஆயிடுச்சு. பட் இது வந்து ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு கேட் ஃபிஷ்ஷு. இது வந்து கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா 4 to 4.5 அடி வரைக்கும் தான் வளரும். பட் நீங்கள் இது வந்து வைல்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ பெருசாக வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ் வகை தான். ஸோ இது வந்து சின்னதாக இருக்கும், குட்டி அழகாக இருக்கும். ஸோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது ஃப்யூச்சரில் பாண்ட் செட்டப் பண்ணி நினச்சின்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா இது வந்து படப்படைன்னு வளர்ந்துடும். ஃபாஸ்ட்டு க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வாங்குங்க. துரு இந்த மீனை வாங்கிடாதீங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 3வது இடத்துல இருக்கிறது டைகர் ஷவுல் நோஸ் கேட்ஃபிஷ். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேட்ஃபிஷ் சேல் பண்ணும்போது வந்து ஒரு 3 inches 4 inches வரைக்கும் தான் இருக்கும், மிஞ்சி போனால் 5 inches. ஸோ அது பார்க்க வந்து பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கும், குட்டியாக அழகாக. பட்டு இது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது ஒரு தலைவலியாக மாறும். ஸோ அதனால் வந்து குட்டியாக பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடாதீங்க. இதோட பேர் டைகர் ஷவுல் நோஸு. ஸோ இதால் கிட்டத்தட்ட 4 to 4.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும் கேப்டிவிட்டியில். ஸோ வைட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ கேப்டிவிட்டியில் கொஞ்சம் சின்னதாக தான் வளரும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாண்ட் செட்டப் தான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி பெரிய மான்ஸ்டர் டேங்க் தான் வைக்கணும். நார்மல் டேங்க்ஸ் எல்லாம் வச்சு வளர்த்திட முடியாது. அதே நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், வாங்க நம்ம அடுத்த மான்ஸ்டர் கேட்ஃபிஷை பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கிறது ஏஷியன் ரெட் டெயில் கேட்ஃபிஷ். ஸோ இந்த கேட்ஃபிஷை பற்றி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆதி காலத்துலேயே இதை பற்றி ஒரு கேர் வீடியோவும் போட்டோம். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் வெரைட்டியை சேர்ந்தது. இது வந்து ஏஷியா. ஸோ ரெட்டைல், நார்மல் ரெட்டைல் இருக்குது பாருங்கள், அது வந்து அமேசான் காடு. ஸோ ஓகேங்களா, ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசம். ஸோ இந்த ஏஷியன் ரெட்டைல் கேட்ஃபிஷஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 4 to 4.5 ஃபீட் வரைக்கும் வளரும். இதுங்க வைல்டுலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பாண்ட் செட்டப் தான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி மிகப்பெரிய மான்ஸ்டர் டேங்க் தான் கொடுத்தாகணும். இப்போ இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இது அவைலபிளாக இருக்கான்றது கூட எனக்கு சரியாக தெரியாது. பட் ஃப்யூச்சரில் நம்ம மார்க்கெட்டில் வரலாம். ஸோ பார்த்து தெரிஞ்சு வாங்குங்க. ஓகேங்களா. ஸோ வாங்க அடுத்த மான்ஸ்டர் கேட்ஃபிஷை பார்க்க போயிடலாம். 5வது இடத்துல இருக்கிறது ஜாவு கேட்ஃபிஷ். ஸோ அக்வேரியம் ஷாப்பில் இது பார்த்தீங்கன்னா பல பேர் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாவு கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது வந்து அமேசான் தான் நேட்டிவ். ஸோ இந்த கேட்ஃபிஷால் ஹியூஜாக வளர முடியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் 4.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை வந்து வைல்டுலலாம் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கும் கொஞ்சம் மேலே வளரலாம். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் ஃப்யூச்சரில் வேணால் வரலாம் நம்ம மார்க்கெட்டில். ஸோ பார்த்து துருன்னு வாங்கிடாதீங்க. இது ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ நல்லா இதை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்குங்க. இதுக்கான ஸ்பேஸ் உங்களால் கொடுக்க முடியுமான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. வாங்க நம்ம அடுத்த மான்ஸ்டர் கேட்ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம்.
6வது இடத்துல இருக்கிறது முண்டு கேட்ஃபிஷ். நிறைய பேர் வந்து ஆஃப்ரிக்கன் கெளுத்தி மீன் நினச்சிப்பீங்க இதை பார்த்த உடனே. தவறு. இது வந்து பார்க்க அப்படி இருக்கலாம், பட் இது அப்படி கிடையாது. ஆஃப்ரிக்கன் கெளுத்தி கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆஃப்ரிக்கன் ஷார்ப் டூத் கேட்ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அதோட டார்சல் ஃபின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முடிஞ்சிருக்கும், ஒரே ஃபின்னாக முடிஞ்சிருக்கும். பட் இதுக்கு வந்து 2 ஃபின் வரும், ஓகேங்களா. டார்சல் ஃபின்னில் 2 ஃபின்னு, ஒரு ஃபின்னு கட் ஆகி இன்னொரு ஃபின்னு அப்படியே கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் டெய்ல் எட்ஜில் நல்லா ரெட்டிஷ் கலர் இருக்கும். ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட்டு நம்மக்கிட்ட இன்னும் வரல, எக்ஸாட்டிக் வெரைட்டியில் இருக்குது. ஸோ இதால் கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 4.5 ஃபீட் வரைக்கும் வளர முடியும். வைல்டுலலாம் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு மேலே வளரும். ஸோ சில பேர்லாம் ரிப்போர்ட்டே பண்ணியிருக்காங்க 6 ஃபீட் வரைக்கும் வளரக்கூடிய மீனுன்னு. அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கேட்ஃபிஷை பற்றி தெரியும், ஆனால் நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸில் இதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த கேட்ஃபிஷ் வகையை பார்க்க போயிடலாம். 7வது இடத்துல இருக்கிறது பரூன் ஷார்க் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜைன்ட் பங்காசியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஜாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ ஷார்க் குடும்பத்தை சேர்ந்தது தான் இதுவும். ஐ மீன் நம்மளோட அந்த இரிசன் ஷார்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்தது தான். பட் இது வந்து கடல் சுறா குடும்பத்தை சேர்ந்தது கிடையாது. ஸோ இது வந்து பார்க்க ஷார்க் அப்பீரியன்ஸில் இருக்கிறனால ஷார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக அக்வேரியம் ஹாபியில் கிடைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டியில் இருந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிது. ஸோ இது வந்து நம்ம கேப்டிவிட்டியில் வச்சு வளர்க்கும் போது 4.5 ஃபீட் வரைக்கும் வளரலாம், அதுக்கும் கொஞ்சம் மேலே போகலாம். பட் இது வைல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கும் மேலே போகும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் வரைக்கும் வளரும் இது. ஸோ வந்து யூஜாவில் இருக்கக்கூடிய மீன். ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். வாங்க இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 8வது இடத்துல இருக்கிறது வாலகோ கேட்ஃபிஷ்ஷு, ஒரு இந்தியன் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், நான் வந்து சின்ன வயசில் நிறைய கதைகளை கேட்டிருக்கேன் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி. ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைல்டில் வந்து 6 ஃபீட்டுக்கு மேலே வளர்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கலாம். பட் ஏன்னா நம்மளோட ஆராய்ச்சியாளர்களுக்கு இது எவ்வளோ பெருசாக வளருன்றது சரியாக தெரியல, ப்ராப்பர் டேட்டா இல்லை இதை பற்றி, ஓகேங்களா. ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் நீங்கள் வளர்க்கும் போது ஆனால் ஒரு 4.5 அண்ட் 5 ஃபீட் வரைக்கும் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுங்க வைல்டெல்லாம் 6 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு கேட்ஃபிஷ்ஷு. இது எந்த அளவுக்கு அக்ரெசிவான கேட்ஃபிஷ்னால், மீன் பிடிக்கும் போது லூரை பயன்படுத்துவோம். அது வந்து ஒரு உயிரோட மீன் மாதிரியே இருக்கும் பார்க்க. அது வந்து தண்ணியில் இழுக்கும்போது அதை துரத்திக்கிட்டு வந்து பிடிக்கும். வேறு லெவல் மீன்காண்ணா. வாங்க அடுத்த மாஸ்டரை பார்க்கலாம். 9th பிளேஸில் இருக்கிறது கூஞ்ச் கேட்ஃபிஷ் அண்ட் அனதர் இந்தியன் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய கேட்ஃபிஷ்ஷு. ஸோ ஜெயண்ட் டெவில் கேட்ஃபிஷ், இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, மக்கள் கொடுத்த பட்ட பேர் மேன் ஈட்டிங் கேட்ஃபிஷ்ஷுன்னு, ஓகேங்களா. ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் 6 அடி வரைக்கும் வளரும். ஸோ இதே வைல்டுலலாம் பார்த்தீங்கன்னா இது 6.5 அடிக்கு மேலே வளரக்கூடிய மீன் இது. ஸோ ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு மான்ஸ்டர் கேட்ஃபிஷ்ஷு. பட் இது வந்து எக்ஸாட்டிக் வெரைட்டி அண்ட் இது வந்து வைல்டில் என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்குது. அதே மாதிரி அந்த வாலகோவும். ஸோ அந்த 2 கேட்ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா இப்போ வைல்டில் என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்குது. ஸோ பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ். இதுக்கு இந்த ஒரு நிலைமை எனக்கு அது கவலையாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அடுத்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது வெல்ஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வரும் நம்ம அக்வேரியம் ஹாபியில். ஸோ வந்து க்ரீன் கலர்லலாம் இருக்காது. இந்த கேட்ஃபிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜான கேட்ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கேப்டிவிட்டிலே இதால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6லேருந்து 6.5 அடி வரைக்கும் வளர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைல்டெல்லாம் இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டே 10 அடி, ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன். இப்போதைக்கு நம்மளோட அக்வேரியம் ஹாபியில் வந்து இந்த மீன் இல்லை, இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் யாரும் சேல் பண்ணி நான் பார்த்ததில்லை. பட் ஃப்யூச்சரில் வரலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மீனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மான்ஸ்டர் கேட்ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம். 11th பிளேஸில் இருக்கிறது பிராஹிபா கேட்ஃபிஷ்ஷு. ஸோ அனதர் அமேசான் வெரைட்டி. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜாக வளரக்கூடிய ஒரு கேட்ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இந்த கேட்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப்டிவிட்டியில் ஒரு 6.5 அடியிலேருந்து 7 அடி வரைக்கும் வளர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வைல்டெல்லாம் இது வந்து 7.5 அடி அந்த அளவுக்கு வளரும். ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. ஸோ ஒரு ஷார்க் லுக் இருக்குங்க இந்த கேட்ஃபிஷை பார்க்கும்போது, இதோட பாடியை பார்க்கும்போது. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் ஹாபியில் அவ்வளோ ஃபேமஸான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்த்து வாங்குங்க, ஓகேங்களா. துருன்னு வாங்கிடாதீங்க, ரொம்ப யூஜாக வளரக்கூடிய மீன் இது. வாங்க அடுத்த கேட்ஃபிஷ்ஷை பார்க்க போயிடலாம்.
12வது இடத்துல இருக்கிறது மீகாங் ஜெயின் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ கைஸ், மீகாங் ஜெயின் கேட்ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 7லேருந்து 8 அடி அதுக்கும் மேலே போகலாம். பட் வைல்டெல்லாம் இது வந்து 15 அடி வரைக்கும் வளரக்கூடிய மீன் இது. ஸோ பயங்கர படா கேட்ஃபிஷ் இது. ஸோ வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் இது வந்து அவ்வளோ யாரும் சேல் பண்ணல. பார்க்க நார்மல் ஷார்க் மாதிரி தான் இருக்கும். டே நார்மல் ஷார்க்கில் வாங்கிட்டேன்டா அப்படின்னு கெத்தாக சுற்றாதீங்க. பட் அது அவ்வளோ பெருசாக வளரும். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. ரொம்ப யூஸாக வளரக்கூடிய ஒரு மீன் இது. இதுக்கெலாம் பெரிய பெரிய பான்ஸ் டப் தேவை. இந்த மீன் மட்டும் கிடையாது, நம்ம பார்த்த இந்த லிஸ்ட்டில் எல்லாருக்கும் தான். அண்ட் கைஸ், மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி மீன்களை வாங்கும்போது ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பரான வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு இந்த மீனை வாங்கலாமா வேணாமான்றதை சூஸ் பண்ணுங்கள். உங்களால் வாங்க முடியும், உங்களால் இதை வந்து கேர் பண்ண முடியும், உங்களால் இதை வந்து எவ்வளோ காசு வேணால் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கான பான்செப்ட்லாம் பண்ணி எல்லாம் பண்ண முடியுன்ற பட்சத்தில் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். மற்ற டைம் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அது தலைவலி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மீனை வந்து கொஞ்சம் அக்வேரியம் ஹாபியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் சூஸ் பண்ணணும். பிகினர்ஸ் யாரும் சூஸ் பண்ணக்கூடாது. அங்கே நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye, show.